ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2 days பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் ஒருத்தர் ஆவடியில் ஏசி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அது ஏசி கழட்டி மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் சரின்னு சைட்டுக்கு போயிட்டோம். சைட்டுக்கு போயிட்டு ஏசியெல்லாம் பார்த்துட்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். லாஸ்ட்டாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலி பண்ணுற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசியெல்லாம் பார்த்துட்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். அவுட்டோர் கேஸ்லாம் லாக் பண்ணிட்டு அவுட்டோர்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோர் யூனிட் வந்து இண்டோர் பேனல் எல்லாமே ஓப்பன் பண்ணி பிளேட் எல்லாம் இண்டோர் கழட்டி எடுத்துகிட்டு இண்டோர் டெம்ப்ளேட் எல்லாம் கழட்டி எடுத்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒயிட் சிமெண்ட் ஒன்று போட்டு வச்சுருப்பேன். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எலக்ட்ரிஷியன் அவங்க சொந்தக்காரங்க தான் போல். எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஏசிக்குன்னு தனியாக ஒரே ஒரு எர்த்து மட்டும் எடுத்து அதை தனியாக கொடுத்துருக்காங்க ஏசிக்கு. அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, வெளியே சேத்துல போயிட்டு ஒரு ராடு ஒன்று ஒரு எர்த்து ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அந்த ராடில் சொருவி சேத்துல சொருவி விட்ருக்காங்க. கேட்டால் அதுலேருந்து எர்த்து வருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அது செவுத்தெல்லாம் உடச்சி இது பண்ணி வச்சுருக்காங்க. கடைசி நம்மள ஒயிட் சிமெண்ட் போட்டு கொடுப்பா, ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளும் 1 கிலோ ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்து போட்டு கவர் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளும் அடுத்த ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆவடி மோரை பக்கத்தில் நம்மளும் சைட்டுக்கு போன உடனே இண்டோர் அவுட்டோர்லாம் பார்த்தோம். அவுட்டோர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதாவது சன்ஷேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. தரையிலேருந்து பேஸ்மெண்ட்டில் ரொம்ப ஹைட்டாக தேய்ச்சிருக்காங்க. அதனாலே ஏணி அரேஞ்ச் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். காப்பர் டியூபும் வேறு 1.5 மீட்டர் தான் வச்சுருந்தாங்க. போன வீட்டில் வச்சுருந்தது. அதை வச்சும் பண்ண முடியாது, எனக்கு ஏணி கம்பல்சரி வேணும், அப்போ தான் மேலே எடுத்து மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பையனும் கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் ஏணி எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்மளும் பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்லாம் மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ்லாம் ரவுண்டு கோர் கட்டிங் பிட்டு போட்டு மிஷின்லாம் ஓட்ட இண்டோர் யூனிட் தூக்கி மாட்டிட்டோம். மாட்டிட்டு வெளியே அவுட்டோருக்கு போனாக்கா அவுட்டோர் சன்ஷைடில் தூக்கி வைக்கிறது ஏணி எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த தம்பி. ஆனால் டியூபு தான் எதுவும் இல்லை, கயிறு எதுவும் இல்லை, அவுட்டோரை கீழே கட்டி மேலே தூக்கி சன்ஷைடில் வைக்கிறதுக்கு. வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருந்ததா, ஸோ அதனால் வேறு ஒரு டியூப் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தாப்புல. அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டியூப் வச்சு அவுட்டோரில் நல்லா டைட்டாக கட்டிட்டு கீழேருந்து 2 பேரும் தூக்கி கொடுக்க சொல்லிவிட்டு மேலே நான் அப்படியே வாங்கி இழுத்து வச்சுட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே எடுத்து வச்சதுக்கப்புறமா காப்பர் டியூப் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டு கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கேஸ் ஏதாவது லீக் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒயிட் சிமெண்ட் போட்டு நம்மளும் உள்ளே இறங்கி வந்துட்டோம். உள்ளே இறங்கி வீடு ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அந்த மண்ணை கொட்டி சொல்லி அந்த மண் எல்லாமே கிளியராக ஃபுல்லாக பெருக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏசி ஆன் பண்ணி கூலிங்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி காமிச்சிட்டோம். பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. லாஸ்ட்டாக சொல்கிறது சொல்லியிருந்தில்லையே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போ தான் சொல்ல போகிறேன். பேமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு ஒன்று பார்த்தோன்னா கரெக்டாக பொலிட்டிக்கல் நியூஸ் பற்றி நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ரீல்ஸ் வந்தது. அதை நான் ஸ்வைப் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. அந்த பையனுடைய பாட்டி வீட்டில் வரும். அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ் வந்த உடனே அவங்க பார்த்துட்டு ரியாக்ஷன் கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன, யாருக்குப்பா ஓட்டு போடுவோம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பாட்டி, தெரியல, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன், எத்தனை வருஷம் கழிச்சு ஓட்டர் ஐடியில் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாட்டி, ஓட்டு போடணும் பாட்டி, யாருக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களாம் பார்த்துட்டு தான் ஓட்டு போடணும், கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் என்னப்பா யோசிக்க வேண்டியது இருக்குது, எடுத்த உடனே டிவிக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைப்பா இத்தனை வருஷம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏடிஎம்கேல, நான் ஃபுல்லாகவே இத்தனை வருஷம் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கிறேன், ஏடிஎம்கே ஃபேன் நான். ஆனால் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து ஒன்றும் என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணலை. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றும் பண்ணல. விஜய் தான் வராப்பிலையே, வரட்டும், வந்து அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே, பார்க்கறதுல என்ன ஆகிடப்போகுது. நாங்கள் வீட்டில் எல்லாருமே நான் ஏடிஎம்கே இது தான், இந்த வாட்டி நான் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன், என் வீட்டிலையும் விஜய் தான் ஓட்டு போட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒன்றும் அந்தளவுக்கு படித்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க ஏதோ கோவிலில் தான் வேலை செய்கிறதா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பற்றி யோசிக்க வச்சது யார்? இத்தனை வருஷம் பண்ணாததை எப்படி இந்த அம்மா வந்து இந்த வருஷம் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு சொல்கிறாங்க? அதுதான் என் கேள்வியே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எலெக்ஷனுக்கு வந்ததுலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்போது ஒரு மாற்றம் வருமா? வராதா? விஜய் இந்த வருஷம் எலெக்ஷனில் நிற்கிறதுனால அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நானும் யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் நானும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏசி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா கீழே கொடுத்துட்டு நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.